இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் போகிறோம். ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் தான் ஓட்ட போகிறோம். அதில் இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறனால இந்த ஏரியாவிலேருந்து எடுப்போம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் ஓட்டணும்னு நினச்சேன், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ஏரியாவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரு இடத்துல இருந்தால் போகுது, ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு பார்த்திங்களா, இதுதான் அந்த பிளேடு, வின் பிளேடு, அதாவது கரண்ட்டுக்கெல்லாம் சுற்றுவாங்களே, காத்தாடி சொல்லுவோமே அது. இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அங்கே போய் எடுக்கணுங்க. நம்ம வண்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். எங்கே ஒரு ரூட் இங்கே இருக்கா? சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நம்ம அது போய் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ட்ரக்கு ஒன்று, ஓகே அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓ, அதில் போகணுமா? இங்கேருந்து நம்ம அந்த இதுக்கு போகணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இது ஒன்று எடுத்தோங்க, அதாவது ஃபாரஸ்ட் எடுத்தோம். ஆனால் அது எப்படி ஒர்க்கு பண்ணுறதே தெரில. அது எங்கேருந்து யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஃபாரஸ்ட்டு உள்ளே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, எடுக்கிறது, அதெல்லாம் எடுத்தோம். அது எப்படி இது பண்ணணும்னு தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வெதர் நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம இது ஒரு பார்க்கறதுக்கு, இதை கொண்டு போகிறதே கஷ்டம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஜின் பார்த்தீங்களா கத்துது, திடீர்னு கீரை டக்குன்னு இதானோன்னே கீருன்னு சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சுங்க. நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறோம், கீரை வச்சு ஒரு டிரைவ் பண்ணுவோம். வா, கீர் வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவ் பண்ணுவோம். அது இந்த அளவுக்கு ஈஸிலாம் கிடையாதுங்க. நம்ம கையிலே மேனுவலாக கீரை வந்து குறைக்கணும், ஏற்றணும். அதை வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஷயம் வித்தியாசமாக இருக்கும். ஓ, நம்ம நான் ஆர்பருக்கு வந்திருக்கோமா? பாருங்கள், அங்கே தான் இருக்குதுங்க. பாருங்கள், இல்லைங்க எவ்வளோ தயாரிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள். அடப்பாவீங்களா, பாருங்கள் எவ்வளோ தயாரிச்சு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. இது தயாரிக்கிற இடம் போகுதுங்க. இது விண்மில் பா, எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். எங்கே பாருங்கள், இதுதான், ரெண்டும் ஒன்று தான். 5
பார்க்கலாம் இது எப்படி இருக்க போது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். பார்த்தீங்களா? இதோட இதுவே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். டோட்டலாகவே இதோட பாருங்க பா பிளேடு பார்த்தீங்களா? பா இதுதான் அதை கனெக்ட் பண்ணி சுத்த வைக்கிறது. சூப்பர். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் பகல் டைம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூ குத்துடலாம். வண்டி அப்படியே இது பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள். பார்த்தீங்களா பிளேடு எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சரி, 2 நம்மளுடைய ட்ரக்கு நிற்கிது. இது நிற்கிது. இது ஒன்றும் வெயிட் கிடையாது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்க. அப்பா தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசு பாருங்களேன். ஓகே, வண்டி எடுத்தாகணும். அவன் கூட போகணும் கரெக்டாக. ஓ போய் ஏன் வண்டி ரிவர்ஸில் போகுது? ஐயோ, பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா வண்டி. வா, இதெல்லாம் திருப்புறதுலாம் சரியான கஷ்டங்க. பிடிக்காமல் திருப்பணும். எதுங்களா? இப்போ இந்த இடத்துல திருப்பி அடிக்காம சுத்தம். இங்கே அடிக்கல, இங்கே இடிக்கலங்க. அப்பா பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இது ரொம்ப பெருசு இல்லைங்க, அதான் வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். போ போ போ. காத்தாடி காத்தாடி. இதை நாங்கள் காத்தாடி தாங்க சொல்லுவோம் ஊர் சைடெல்லாம். இது இங்கேயே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த திருப்பணம் ராசா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படி தான் போய் ஆகணும். அப்படிங்களா? இங்கே தான் போய் ஆகணும். ஏய் அப்பா பாருங்க. ஐயோ, இந்த இடம்லாம் கஷ்டங்க. கண்டிப்பாக இடிப்பேன். அதனால் நம்ம இந்த வியூவிலேயே போயிடுறது நல்லது. இந்த வியூவில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இடிக்க அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பு இல்லை. நல்ல வியூ தெரியும். தெரியுதுங்களா? ஈஸியாக அந்த இதை இது பண்ணிடலாம். பாருங்க, வின் 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 வின்மில்.
பாருங்கள் இந்த இடம் தான். இப்போ இந்த இடம் இது வந்து இதாக ஆக முடியல பாருங்கள். என்னால் இந்த க்ளோஸில் தான், இந்த க்ளோஸில் வச்சுலாம் இது பண்ண முடியாது, கஷ்டம். அவ்வளோ லாங்காக தான் தெரியுது இது. பரவாயில்லையே 54 வரைக்கும் போகுது. இது தக்கதான். அறுபதே போகுது, பரவாயில்ல. நான் இப்போ அவன் கூடயே போகணுமா இல்லை இந்த சைடு போகணுமான்றதெல்லாம் வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆனால் அவனும் சொல்கிறான், பட் ஆனால் தேவையில்லை அது. பார்த்தீங்களா? இடிச்சிடக்கூடாது போய், அதான் முக்கியம். இடிச்சிச்சுன்னா அப்புறம் வேலைக்காகாமல் போயிடும், ஃபைனு தேவையில்லாதது. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஏய் நான் திரும்ப போகிறேன், நீ வேற வராத. நான் மற்றதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அது காரணம் வந்து பெரிய ரோடு, நல்ல பெரிய ரோடு, தாராளமாக இருக்கு ரோடு. பா ஜஸ்ட் மிஸ்ன்னு அடிச்சிருப்பேன். இந்த கேமில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் வாங்கினா என்கிட்ட கேட்டார் ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி இந்த கீ கொடுங்க அப்படின்னு. இந்த கீழே வந்து நீங்கள் வந்து நேராக போயிட்டு, நான் வந்து ஸ்டீம்லேருந்து எடுத்து இது பண்ணுறதுனால ஸ்டீமில் தாங்க வாங்கணும் இது வந்து. அதனால் பா எவ்வளோ வண்டி வருது பாருங்கள். அதனால் நீங்கள் ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸி. நீங்கள் வேறு விதமாக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் ஸ்டீமில் வந்து இது பண்ணலாம். அந்த ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் தயவுசெய்து யாருக்காவது. இந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இது பண்ணுறது நான் வந்து அதையும் நான் வந்து இது பண்ணுங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் எப்படியாவது ஏதாவது ஒரு இது வாங்கணுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி ஒன்று வாங்கணும். இப்போ அவன் அந்த சைடு போவான் பாருங்க, அதுக்கு தான் சொல்கிறான். புதுசாக ஒரு கண்ட்ரி வாங்கணும், வண்டி இருக்குது, வண்டி வாங்கணும். இதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. அதெல்லாம் நம்ம போனால் தான் ஓப்பன் ஆகும். அது எப்படி எந்த ஊரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிக்கிறேன். இன்னும் 2-3 ட்ரக் இருக்குங்க. அந்த ட்ரக்கு வந்து நம்ம பாருங்கள் 70 போகிறோம் பாருங்கள். 70 போக முடியுது இதில். ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இந்த இது ஒன்றும் வெயிட்டு கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போயினே இருக்கலாம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இங்கே ஒரு வளைவு வருது, நான் இப்படி போகணும். இவனுங்க நான் வந்துக்கினே இருக்காங்க, அதுக்கு தான் வண்டி விடக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டு போகுமா?
போ போ போயிடு போயிடு. ஏன்னா திருப்பணும்னா நான் அப்படி வந்தாகணும். இடம் இடிச்சிரும். இதில் யாரை பார்க்குறானுங்க பாருங்க. இது நல்லா விளாட்னதுக்கப்புறம் பாருங்களேன், இது கூட நிறையா இன்னொரு சில என்ன கண்ட்ரி எடுக்கலாம் சொல்லுங்கள். நல்லா ஒரு அதாவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்படி சிட்டியாகவே இருக்கக்கூடாதுங்க, மலை பிரதேசம் அதான் கண்டுபிடிக்கணும். மலையில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன் இந்தியா போடாமல் இருக்கானுங்கன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் விளாட்றாங்க. அது என்ன கான்செப்ட் தெரியல. ஆனால் இந்த கேமில் இல்லைங்க இந்தியா. அவங்க எப்படி அதில் அது என்ன இதுன்னு கான்செப்டுனே புரியலையே. நானும் தேடி பார்த்தேன், இந்தியா மேப் கிடைக்கவே மாட்டுது. அதாவது வேறு ரீதியாக இருக்குது, அது தெரியுது. ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் இதில் இந்த ஸ்டீமில் இல்லைங்க. இருந்தால் ஃபஸ்ட்டு அதுதான் வாங்கியிருப்பேன். ஏன்னா ஃபாரினில் வண்டி ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நல்லா ஈஸி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தொல்லையே இருக்காது, நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது ஓட்டுறதுக்கு ஒரு இது இல்லை. இதே கொஞ்சம் சேலஞ்சாக கண்ட இடத்துல வண்டி வந்துச்சுன்னா ஏடா கூடமாக ஓட்டினா பிளேஸ்லாம் கரடு முடா இருந்தா சூப்பராக இருக்கும். அது இல்லை. இந்த ட்ரக்காரன் வரான். பஸ்ஸு ஏற பார்ப்பான். கூடிய சீக்கிரத்தில் வாங்குறாங்க. வாங்கிட்டு நல்ல ஒரு ஸ்டேட் ஒன்று ஒரு கண்ட்ரி ஒன்று ஒரு மேப் ஒன்று வாங்கி நான் எப்போ வாங்கி போட்டிருப்பேன். காசு அதான் பிரச்சனை. இந்த லோடெல்லாம் வச்சுட்டு பெட்ரோல்லாம் போட முடியாது, கஷ்டம். பாருங்க, இவனுங்க வேற வந்துக்கினே இருக்கிறானுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ அவன் வேறு வண்டி நிறுத்திட்டான் பாருங்க. சூப்பாய ஏன்டா நிறுத்துற? நிறுத்தாத, போ போ. அவனுக்கு பாருங்க, அவனுங்க நிறுத்துவாங்க. இவனுக்கு வேறு வந்துடுறானுங்க. நான் இவனுக்கு தேவையில்லாம வழி விட்டேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், இவனுக்கு என்ன பண்ணுறானு பாருங்களேன். எதுக்கு இப்படி வரானுங்க? போப்பா, நீ போப்பா, நீ நிற்காதப்பா. பாருங்க, திருப்பி பாருங்க. ஏறி வேகமாக போனாலும் பரவாயில்ல. ஏறு கூடாத. இவ்வளோ கிட்ட ஃபைன்லாம் எல்லாம் போட்டக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக வந்துட்டுருக்குறேன். இவனுக்கு என்னடானா
இந்த வாட்டி வண்டி விடக்கூடாதுங்க. ஏறு, அவ்வளோதான். நீ போராசா. இப்படி வரமாட்டானுங்க. பின்னாடி வருது பாருங்க வண்டி. ஏறுப்பா ஏறுப்பா. அவ்வளோதான், நான் வண்டி விடல அவங்கள யாரையுமே. அவங்களாம் பின்னாடி வரட்டும். ஏறு. இவன் ஏறைய மாட்டான். இவன் ஏறினா தான் நான் போக முடியும். இவனுங்க லைட்டாக கேப் கட்சா கூட ஏறிடுறானுங்க. இவங்க பயங்கரமான ஆளாகிறானுங்க. வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்று தாண்டி போயிடலாம் போகுது. அதான் நான் கரெக்டாக தான் வந்துனுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? பின்னாடி அவனும் கரெக்டாக தான் வரான். போப்பா போப்பா போப்பா. நில்லு சொல்லு, நிற்க சொல்லு, நிற்க சொல்லு, நிற்க சொல்லு. போ 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 போ. ஏறு 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 ஏறு. ஏறு ஏறு ஏறு. பா அப்படியே இருட்டுது பாருங்க. அவ்வளோதாங்க, இருட்டிச்சுங்க. அது நல்லது அப்படியே போகுது பாருங்க. அதான் மேகம். பாருங்க அப்படியே சர்ரு சர்ருன்னு ஏறானுங்க இண்டிகேட்டர் போட்டு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லாமல் போயிடணும். இப்போ மட்டும் அந்த 2 வண்டி வரலன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட, இந்த சைடு ஏறிடுவானுங்க ஈஸியாக. பாருங்க, அவனுக்கு எதை பற்றியும் யோசிக்கலாங்க, பாட்டு ஏற்றி வந்து நேர்கிறானுங்க. பாருங்க, பார்த்தீங்களா எப்படி வந்தான் பாருங்க அவன். கிட்ட வந்துட்டோம். நமக்கு டேர்ன் இருக்குது, அதனால் வந்து நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணோம். ஒரு நல்ல டேர்ன் இருக்குது. இதெல்லாம் இடிக்காதுங்க, ரொம்ப சின்ன ஏரியா வந்தால் தான் பிரச்சனை. இது ரொம்ப பெருசு தான். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இன்னும் யாரும் வர முடியாது. போப்பா போப்பா. பாருங்க, இங்கே தான் இங்கே வரணுங்க. இல்லை அடுத்ததில்ல, இது கிடையாது, அடுத்தது. அப்பா, இண்டிகேட்டர் போடு. பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு
கரெக்டாக போனால் இடிச்சிருவோம். அவ்வளோதான். சூப்பர். இப்போ அங்கே சின்னதாக ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான வளைவு. இன்னும் 25 செகண்ட் இருக்குது. அப்புறம் யாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இது ஃபாரஸ்ட் வந்து எப்படி விளாட்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரில. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது எங்கே போய் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரிலங்க. இல்லாட்டா கண்டிப்பாக அது இன்னும் நல்லாயிருக்கும். பா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எழுதுறது. நின்றுடுச்சுன்னா எழுதுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. பா ஆஹா பாருங்க, சொல்லுது பாருங்க. மரத்துலலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ஓ அவன் வரமாட்டான் போகுதுங்க, நம்ம தான் போகணும். நம்ம தான் போகணும். எப்படி போகிறது? பா செம்ம பெண்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்பா எங்கேயோ மாட்டிக்கிச்சிங்க. எங்கே மாட்டிக்கிச்சு? ஆஹா இங்கே மாட்டிக்கிச்சே. இந்த இடத்துல மாட்டிக்கிச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த இடம் தான் மாட்டிக்குது. இது எப்படி நம்ம எடுக்கிறது? சூப்பருங்க. போ கரெக்டாக அந்த இடத்துல தான் மாட்டுதுங்க. இது எப்படா உள்ளே எடுத்துகிட்டு போடே தம்பிங்களா? அப்புறம் எவ்வளோ பெரிய பெண்டு இருக்குங்க. இதாங்க சேலஞ்சே. போச்சு. இப்போ நான் எப்படி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது இது? ஆ என்ன பண்ணி ரிவர்ஸ் எடுக்குதுன்னு தெரியலையே. இங்கே வேற இடிக்குதுங்க. கரெக்டாக அந்த இடத்தாங்க அடிக்குது. தெரியுதுங்களா? அந்த இடம் தான் இடிக்குது. இந்த மரம் வேற மறைக்குதுங்க. பெரிய கஷ்டங்க இது. ஏய் 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 இங்கே பாருங்க, மரம் வேற பெரிய டிஸ்டர்பன்ஸ். சே
அப்பா எடுத்துட்டேங்க. பாருங்க எடுத்துட்டேன். ஓ இப்போதான் இருக்குது சேலஞ்சு. வா. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இது பார அவ்வளோ பெருசுக்குதா. எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. இப்போ இடிக்காது நினைக்கிறேன். ஆமாம். பாருங்க அவ்வளோதாங்க பக்கா. இப்போ அதே விஷயத்தை இங்கே செய்யணும். பாருங்கள் காட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஆனால் நைட் ஆகிடுச்சிங்க. பகலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. பகலாக இருந்தால் இடிச்சிருக்க கூட மாட்டேன். ஆ ஆ ஆ ஆ இதே இதில் போ. அப்படியே போ. பாருங்க அப்பா. பிரச்சனை இல்லை. இங்கே எதுவுமே இல்லை இடிக்காது. ஏற்பா 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 ஏற்பா. எப்படி வளைச்சி வச்சுக்கிறான பாருங்க இடத்த. பஞ்சர் ஆக வந்தால் செத வண்டி. அவ்வளோதாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த இடத்துல போய் நிற்க வைக்கிறது தான். நில்லு. ஐயோ சாரி. அந்த இடத்துல போய் நிற்க வைக்கிறது தாங்க இப்போ பிரச்சனை. பாருங்கள் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துல கரெக்டாக போய் நிற்க வைக்கணுமே. இல்லைங்க தேவையில்லைங்க. அங்கே இருக்குதுங்க. இங்கே கூட நம்ம முடிச்சுக்கிறதா முடிக்கலாம். இல்லை முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. இங்கெல்லாம் முடிக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. ஒன்றும் தெரிய மாட்டுதுங்க. ஆஹா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே இப்போ எப்படி நிறுத்துறது? அங்கே கொண்டு போயிட்டு இதில் நிறுத்த முடியாது. ஓ அதில் நிறுத்திருக்கலாமா? ஐய தப்பு பண்ணிட்டேங்க. நண்பர்களே நண்பர்களே எனக்கு ஒன்றும் புரியலை. நல்லா மாட்டிக்கினேன். பகல் வேற நைட் வேற இருக்கா. ஒன்றும் புரிய மாட்டுது. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நான் எப்படி இதிலே நிறுத்தி முடிச்சிருக்கணுமோ? தேவையில்லாமல் ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன் பாருங்க. பாருங்க இதான் ட்ரக்கோட இதுங்க. இது வாங்குறது தாங்க இது. அதாங்க பிரச்சனை. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆடா ஒன்றும் தெரிய மாட்டுதுங்க. இவ்வளோ பெருசாகுது ஒன்றும் தெரிய மாட்டுதுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம லைட்டாக ரிவர்ஸ் எடுக்கணும். அந்த ரிவர்ஸுக்கு ஓ ஓ ஓ ஓ ஓ
இப்போ ஒன்றும் தெரிய மாட்டுதுங்க. அப்படியே ஏறி ஏன் ஃப்ரண்ட்ல என்ன இது பிரச்சனை என்ன? வியா? அடா பாய்களா, ஒரு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் பண்ணிருக்கலாமடா. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் பாருங்க. செத்துங்களா? பா, எவ்வளோ பெருசாக எடுத்துட்டேன் பாரு. ஒரு வழியாக எடுத்துட்டேங்க. இப்போ இங்கே ஒட்டச்சி அங்கே போகணும். அவ்வளோதான். நல்லா ஓட, நல்லா ஓட. பாருங்க, வட்டை வரகுது. அவ்வளோதான், எல்லாம் ஏறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் கொண்டு போய் நிற்கணும். எங்கேயும் இடிச்சிடாத. இடிக்குமா? எங்கே இடிக்கும் போகுதுங்க, இடிக்கும் போகுதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக கொஞ்சம் வந்து நிறுத்திட்டேங்க. இப்போ பார்ப்போம். பாருங்க. ஐயோ, ஓகே. இப்போ இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். இப்போ பார்ப்போம். ஏய் விட்டுறா, யாரா இவன்? பாருங்க, இதுக்கு மேலே எப்படிங்க நிறுத்துறது? பக்காவாக கொண்டு வந்து நிறுத்திட்டேங்க. ஆடா பாவிகளா. அங்கே ஒரு வேளை வழி வேற இல்லைங்க. அவ்வளோதாங்க. அங்கே பின்னாடி இடம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. பாப்போம். ஆமாங்க, பாருங்கள், கரெக்டாக அந்த மேடு இருக்குங்க. அதான் பிரச்சனையே. இப்போ பார்ப்போம். இப்போ அந்த மேடை வந்து எடுக்கணும். ஏய், அங்கே போத.
திருப்பி அந்த மேட்டுக்கு தாங்க போகுது. அது போகக்கூடாதுங்க மேட்டுக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த ஆடா இது வேறடா அடிக்கடி மேட்டுக்கே போகுதுடா. பாருங்க. நல்லா மாட்டிக்கினங்க. வேறு வழி தாங்க ட்ரை பண்ணோம். அப்படியே ரிவர்ஸ் போக மாட்டேதுங்க. கடுப்பாக இருக்குங்க. பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது எப்படியா உட்கார வைக்கணும் அதில், இல்லாட்டா வந்து அது அவன் கொடுக்கவே மாட்டான். ம் 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 அப்படியே அப்படியே பா எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க. வரேன். கேப் இருக்குது, நல்ல கேப் இருக்குது, எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். பாருங்களேன், என்னால் இது பண்ண முடியல. இது வேற. பார்த்தீங்களா, நல்ல கேப் தான் வருது. ஓகே ஸ்டாப். அப்புறம் பின்னாடி காட்ட மாட்டுது. ஓகே ஓரளவுக்கு வந்துச்சுங்க. வாடா தம்பி, கரெக்டாக வந்துடுறா. இன்னும் கொஞ்சம். ஆஹா, எவ்வளோ வந்துருச்சு அங்கே பாருங்க, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தாங்க. இது வேற வந்து போதுங்க. ஐயோ திருப்பிங்க, அதே ப்ராப்ளம். அப்படியே ரிவர்ஸ் போக மாட்டேதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வளைஞ்சிருது உடனே. அதான் பிரச்சனை. பா ஒரு சின்ன ஒரு திருப்பி அங்கே தாங்க போகுது. வாடா இன்னும் வாடா.
இப்போ வா. அந்த பாயிண்டில் நிறுத்தத்துக்குள்ளே இப்போ இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக வந்துச்சு வச்சுக்கோங்களேன். கரெக்டே கரெக்டே கரெக்டே. வரான் 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 வரான். ஆஹா, அடிச்சிடக்கூடாது. அப்படியே அப்படியே அப்படியே. மழையே வந்துருச்சுங்க. ஏய் ஏய், அது வேணாம். கரெக்டாக வந்தேன். அவ்வளோ. பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் வந்துச்சா. இப்போ கரெக்டாக ரிவர்ஸ் எடுத்து வைக்கணுங்க, அதாங்க இப்போ மெனு. பிடிச்சேன் 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 பிடிச்சிட்டேன். அவ்வளோ. இது எஸ், அங்கே பாருங்க. டீ. எஸ். ஆவா, பார்த்தீங்களா, முடிச்சிட்டேன். எப்பா என்ன கஷ்டடா சாமி. எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்களேன், முடியல. ஒரு போராட்டமே நடந்துருச்சுங்க. ஓகே, சூப்பர். இப்படி தான் நம்ம பண்ணணும், வேறு வழி கிடையாது. அதான் வந்து ரூல்ஸு. அந்த ரூல்ஸ் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த மாதிரி பெரிய ட்ரக்கு, ஸ்பெஷல்லாம் எடுத்தால் இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக டேர்ன் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ரியலாக ஒரு பண்ணுற ஒரு ஃபீலே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.